எல்லாமே உங்க அப்பா சொன்ன மாதிரிதாம்மா நடக்குது. என்ன சொன்னாரு? இனிமே ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினைக்காதே, என் பொண்ண நான் ஆம்பளை மாதிரி தான் வளர்த்திருக்கேன்னு சொன்னார். அம்மா, அப்பா பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதுமே கண்ணுல தண்ணி வந்துருமே உனக்கு. என்னம்மா பண்றது, உங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் போய் சேருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா, முதல்ல அழுகி நிப்பாட்டு, கண்ணத்தோட. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. பிராக்டிகலா அடுத்தது என்ன நடக்கணும்னு யோசி. அப்பா விட்டுட்டு போன வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஆமா, நல்லா சொன்ன. ஒரு வயசு பொண்ண காலாகாலத்துல ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க வேண்டாமா? கொடுமா, யாரு வேண்டான்னு சொன்னது? யாரு மாப்பிள்ளன்னு சொல்லு, நாளைக்கு கூட நான் ரெடி. ஏன் இப்ப கூட நான் ரெடி தான். ஆனா ஒரு கண்டிஷன், கடைசி வரைக்கும் என் அம்மா என் கூட தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் கூட அவங்க ரெடி தான். ஆனா உன் வக்கீல் நோட்டீஸ் விஷயத்த கேட்ட உடனே அலறி அடிச்சு அவங்க ஓடி போயிடுறாங்களே. ஏன்? பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனா மாசத்துல 15 நாள் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் தான் இருப்பான்னு சொன்னா யாரு உன்னை கட்டிக்க முன் வருவாங்க சொல்லு? ஆமா, அதான் உன் கவலையா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன மாதிரியே சமுதாயத்துல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அங்கேயே அப்பவே தட்டி கேக்குற ஒரு மகராசன் எனக்காக பிறந்திருக்க மாட்டானா என்ன? ஹலோ சார், நேபாளத்துல இருந்து 2 பீஸ் வந்திருக்கு சார். போட்டோ கொண்டு வந்திருக்கேன் சார். அத நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க சார். அப்புறம் சந்தோஷமாயிடுவீங்க சார். சார் சார் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன் சார். வணக்கம் சார். சீனு அனுப்பி வச்சார் சார். போட்டோஸ் கொடுத்து அனுப்புனார் சார். இத பாருங்க சார். என்ன சார்? சார் பொண்ணுங்கெல்லாம் சோக்கா இருக்காங்களா சார்? என்ன சார் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். நீ தான் சீன் அனுப்பி வச்சாளாப்பா? ஆமா சார். ஆல்பம் கொடுத்து அனுப்பினா? போட்டோஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு சார். சீனோ, வாழ் வந்திருக்கா ஐயா. போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஒண்ணுங்கள்லாம் ஒன்றும் சரியே இல்லையா ஐயா. நான் ஒழுக்க செய்யல, எனக்கு எதுக்கு இந்த கர்மம் எல்லாம்? என் பையன் ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வர்றான். அவன் இந்த விஷயத்துல ரொம்ப வீக். அவங்ககிட்ட பிசினஸ் டீல் முடியும்னா இது நடந்தாகணும். போன வாட்டி இந்த கோவா பொண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்ன நீ, அந்த விஷயம் தண்டம் விட்டாயா? அவன் உன் கமிஷன் தான் 1000 கொடுத்து தொலைக்கணே. ஏதாவது நல்லதா பார்த்து அனுப்பிக்க வேண்டியதானே? சரி சரி, வாழ அப்புறம் அனுப்பு. நீ கிளம்புப்பா. என்னப்பா இது? இது நீங்க செட்டில் பண்ண வேண்டிய பில் சார். சீனுக்கு நான் செட்டில் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லையே. சாரி சார், இது சீனுக்கு இல்ல, நீங்க எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பில். உனக்கு என்ன செட்டில்மெண்ட்? சீனுக்கு போன் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சீனு அனுப்பிச்ச ஆளே கிடையாது. என்ன? போன வாரம் உங்க கம்பெனி கண்டக்ட் பண்ண இன்டர்வியூக்காக அதை அட்டன் பண்றதுக்காக திருச்சியில இருந்து வந்தவண்ணா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ஆளுங்க என்ன படிச்சிருக்க, கூட பிறந்தவங்க யார் யாரு, அப்பா அம்மா, குலம், கோத்திரம், ஹிஸ்டரி, ஜெனரல் நாலேஜ்னு ஏகப்பட்ட கேள்விக்கும் கேட்டாங்க. கடைசியா தான் தெரிஞ்சது
அந்த போஸ்டுக்கு தேவையான ஆளை ஏற்கனவே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களாமே, இது ஃப்ராட் இல்லையா? ஏ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இத பாருங்க சார், நீங்க என்ன மிரட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நான் இந்த செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது வரும். என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் நீங்க பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது எல்லாருக்குமே போட்டு காட்டுவேன். மொபைல் ஆஃப் பண்ண. எனக்கு செட்டில் பண்ற மாதிரி இருந்தா ஆஃப் பண்றேன். செட்டில் பண்ற ஆஃப் பண்ணியா? அது சொல்லியா என்ன செட்டில் பண்ணணும் உனக்கு? பொறுமை. நீங்க ரிலாக்ஸா உட்காந்துட்டீங்க, நான் உட்கார வேணாம். உங்க இன்டர்வியூக்காக நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். இந்த ஃபைல்ல நான் கொடுத்திருக்க பில் அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நான் இங்க வந்து லாட்ஜ்ல தங்கின வகையில ஒரு 350 ரூபாய் செலவு, பஸ்ஸுக்கு போக வர செலவு 585 ரூபாய், போஸ்டல் செலவு 10 ரூபா, மத்தியானம் சாப்பாடு நல்லாவே இல்ல, இருந்தாலும் 60 ரூபாய் செலவாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு போன் பண்ணதுல ஒரு ராங் கால் வேற, அதுக்கு 2 ரூபாய் 40 பைசா. ஆக மொத்தம் 1007 ரூபாய் 40 பைசா. எதுக்கா இந்த அமௌண்ட் நான் செட்டில் பண்ணணும்? ஏற்கனவே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு கண் துடைப்புக்காக நீங்க வச்ச இன்டர்வியூக்கு நான் வந்த வகையில எனக்கு தனிப்பட்ட செலவு 1007 ரூபாய் 40 பைசா. ஒரு 1000 ரூபாய் காசுக்காக என்னையே மிரட்டுவே நீ? சரி சார், இது 1000 ரூபாய் பிரச்சனை கிடையாது, லட்சக்கணக்கில் இருக்கிற பிரச்சனை சார். லட்சக்கணக்கிலையா? ஆமா சார், இது மாதிரி உங்க கண் துடைப்பு இன்டர்வியூக்கு வந்தவங்க 327 பேர் சார். அவங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை அவங்க அட்ரஸ்க்கு மணி ஆர்டர் அனுப்பணும். அதுக்கான சாம்பிள் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டினது. இந்த பாரு தம்பி, ஒரு 10,000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு கிளம்புற வேலையை பாரு. சும்மா இந்த யூனியன் லீடர் மாதிரி கொடி பெருக்க வேலையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது சார், நீங்க எல்லாருக்குமே அமௌண்ட்டை செட்டில் பண்ணி தான் ஆகணும்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.